ஹார்ட் அட்டாக்கா? கேஸ் ட்ரபிளா? 3 பாயிண்ட். நீங்களே உங்க டவுட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். முதல் பாயிண்ட், ஹார்ட் அட்டாக் வலி எப்படி இருக்கும்? சுறுசுறுக்குன்னு குத்துற மாரி வலி இருக்குமா? ஊசியில குத்துற மாரி? ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சு உங்க நெஞ்சு மேல வச்சு அழுத்துனா எப்படி வெயிட்டா இருக்கும்? அந்த மாரி ஒரு ஹெவினஸ் ஆஃப் த செஸ்ட் ஃபீலிங்கும், அந்த மாரி ஒரு வெயிட்டான வலியும் சேர்ந்திருந்தா, அது மாரடைப்பு வலியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே அந்த வலி வந்து உங்களுடைய லெஃப்ட் ஷோல்டரு, லெஃப்ட் கைக்கெல்லாம் பரவுது, இல்ல ஜாக்கு, தொண்டைக்கு இங்கெல்லாம் பரவுது அப்படின்னா, அது கன்ஃபர்ம்டா ஹார்ட் அட்டாக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா கோ. 2வது பாயிண்ட், பயங்கர சில்லுன்னு ஏசி போட்ட மாரி கிளைமேட்ல கூட குப்புன்னு தொர தொரன்னு ஊத்துது, வேர்க்குதுன்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் பல்ப் எரியணும். கூடவே கொஞ்சம் லேசா கொமட்டிட்டு வந்ததுன்னா, நான் மத்தியானம் சாப்பிட்டது சரியா சேரல போல இருக்குது, கேஸ் ட்ரபிள்னு நினைக்கக்கூடாது. ஹார்ட் அட்டாக் இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். முக்கியமா மூச்சு விட கொஞ்சம் சிரமமா இருக்குதுங்கோ அப்படின்னா, டக்குனு ஆஸ்பத்திரி ஓடி போய் ஒரு இசிஜி எடுத்து பார்த்துருங்க. அவ்வளோதாங்க. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நெஞ்சு வலி வந்த உடனே லைட்டா நடந்து பாருங்க. நடக்க ஆரம்பிச்சோனே எனக்கு வலி அதிகமாகுது அப்படின்னா, பொஸ்க்குன்னு அந்த இடத்துல உட்காந்துட்டு இல்ல படுத்துருங்க. அது ஹார்ட் அட்டாக் பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா அதே வந்து ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னால வர வலியா இருந்தா, நீங்க நடந்தாலும் சரி, குதிச்சாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, அது வலி ஒரே மாரி தான் இருக்கும். இவ்வளோ தான் டிஃபரன்ஷியேட்டிங் பாயிண்ட். மறந்துடாதீங்க. உடனடியா ஆம்புலன்ஸ கால் பண்றீங்க. கிளம்பி போய் ஹாஸ்பிட்டல் போய் இசிஜி பார்த்து தப்பிச்சு ஓடி வந்துர்றேன்.